తమిళనాడులో గంట గంటకు రాజకీయ సమీకరణాలు మారిపోతూ ఉన్నాయి. ప్రభుత్వ ఏర్పాటుపై 3 రోజులుగా హైడ్రామా కొనసాగుతుంది. మెజారిటీ సీట్లు సాధించిన విజయ్కు ఓకే చెప్పలేదు గవర్నర్. ఇంకొక వైపు సంచలన ప్రకటన చేసింది ఏఐఏడీఎంకే సీనియర్ నేత అన్బలగన్ కీలక వ్యాఖ్యలు చేశారు. 118 మంది ఎమ్మెల్యేలతో ప్రభుత్వాన్ని ఏర్పాటు చేస్తామంటూ ప్రకటించడం ప్రస్తుతం సంచలనంగా మారింది. ఏదైనా అద్భుతం జరగచ్చంటూ అన్బలగన్ కామెంట్ చేశారు. అన్బలగన్ కామెంట్స్ తో ఒక్కసారిగా తమిళ పాలిటిక్స్ హీట్ ఎక్కాయి. అవును, ఇది నేనంటున్న మాట కాదు, ఏకంగా తమిళ నేత ఏఐడీఎంకే కీలక నేత సీనియర్ నేత అన్బలగన్ ఇచ్చిన స్టేట్మెంట్ ఇది. ఏదైనా జరగచ్చు ఆఖరి నిమిషాలంటూ ఆయన చేసిన వ్యాఖ్యలు ప్రస్తుతం పెను దుమారాన్ని రేపుతున్నాయి. అన్బలగన్ కామెంట్స్ తో ఒక్కసారిగా తమిళ పాలిటిక్స్ హీట్ ఎక్కాయి. இல்ல அசம்பிளி நடக்கும்போது கட் மோஷன் கொண்டு வரதோ இல்லை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதோ இல்லை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ இல்லை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு எடுப்பதோ சட்டமன்றத்துக்கு உரிமை அது. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்கும்போது கவர்னர் அதை கேட்கலாம். உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இதுன்னு கேட்கலாம். இப்போ 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 உதாரணத்துக்கு ஒரு 75 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு கட்சி போயிட்டு நான் ஆட்சி அமைக்க போறேன்னா அவர் கேட்பாரு, எப்படி 75 எம்எல்ஏ வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் அதே நிலைப்பாடுதான். ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா எங்களுக்கு ஆதரவு கடிதத்தோட போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியார் அங்கே போக மாட்டார். யாருடைய ஆதரவு இருந்தால் போக போறாரு. இல்லை அது எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 1968 பேரறிஞர் அண்ணாவால் துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிரெதிர் அணியில் போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்கள் விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்போ காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? அப்போ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைமில் எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வீட்டு காமிச்சிட்டு கேரளாவில் வரீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் நீங்கள் நாங்கள் அங்கே போயிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வரிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தில் 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாட்டில் ஈடுபடுது. அதை திராவிட இயக்கங்கள் நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம்.